ஈரான் அமெரிக்கா இடையில போர் நிறுத்தம் நீடித்து வரக்கூடிய நிலையில ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் இரண்டு தரப்புக்கும் பயங்கர மோதல் நடைபெற்று இருக்குது. அணு ஆயுதங்கள் இருப்பதா சொல்லி ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரிங்கிற பேர்ல போர் ஆரம்பிச்சாங்க இல்லையா. அதுக்கு பிறகு ஈரானும் கடுமையான எதிர்த்தாக்குதலை நடத்தின நிலைமையில தான் கடந்த மாதம் 8ஆம் தேதி நீண்ட இழுபறிக்கு பிறகு இரண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு ஃப்ரெஜைல் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இந்த போர் நிறுத்தத்தின் போது பேச்சுவார்த்தை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனால் உறுதியான முடிவுகள் எதுவும் எட்டப்படலை. இந்த நிலையில தான் ஹார்மோஸ் நீரிணையை வலுக்கட்டாயமாக கப்பல் போக்குவரத்திற்கு திறந்து விட வேண்டும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த பகுதி மீண்டும் போர்க்களமாக மாறியிருக்கிறது. இந்த ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் சிக்கி தவிக்கக்கூடிய வெளிநாட்டு வணிக கப்பல்களை பாதுகாப்பாக மீட்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற பேரில் ஒரு புதிய ராணுவ நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறார். பிப்ரவரி மாத இறுதியிலிருந்து நிலவி வரக்கூடிய மோதல்கள், அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய கடல் வழி முற்றுகை காரணமாக சுமார் 800 வணிக கப்பல்கள் ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்ல முடியாமல் தேங்கி இருக்கின்றன. இந்த கப்பல்களில் இருக்கக்கூடிய மாலுமிகள் மற்றும் ஊழியர்களுக்கு உணவு, குடிநீர் போன்ற அத்தியாவசியமான பொருட்களுடைய பற்றாக்குறைங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதனால தான் போரில் சம்பந்தப்படாத நடுநிலையான நாடுகளுடைய கோரிக்கையை ஏற்று கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தோட நோக்கமாக அமெரிக்கா வச்சிருக்கு. இந்த நடவடிக்கையை யுஎஸ் சென்காம் ஒருங்கிணைத்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்கு. சுமார் 15,000 அமெரிக்க ராணுவ வீரர்கள் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவுடைய கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ், அதிநவீன போர்க்கப்பல்கள், 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள், ஆளில்லாத ட்ரோன் அமைப்புகள், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தில் மொத்தமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா இந்த நடவடிக்கையை தொடங்கிய உடனேயே ஹார்மோஸ் பகுதியில் ஈரான் எதிர் நடவடிக்கையை தொடங்கியிருக்கு. இதனால் மோதல்கள் தீவிரமடைஞ்சிருக்கு. ரெண்டு தரப்புமே இப்போ மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடியதை பார்க்குறோம். அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்றை இலக்காக கொண்டு ஈரான் ஒரு மிசைல் அட்டாக் நடத்தினதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஜாஸ்க் தீவு அருகே சென்று கொண்டிருந்த அமெரிக்க டெஸ்ட்ராயர் கப்பலை ஈரான் மிசைல் மூலமாக அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை அப்படின்னு அதை மறுத்திருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கைக்கு பதிலடியாக ஈரான் என்ன செய்கிறாங்கன்னா, வளைகுடா நாடுகள் மேலே ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடங்கி இருக்கிறாங்க. இதில் தங்களுடைய நாட்டை நோக்கி வந்த 15 மிசைல்ஸ், அதே போல் 4 ட்ரோன்களை ஐக்கிய அரபு அமீரகம் சுட்டு வீழ்த்திருக்கிறதா அறிவிச்சிருக்கு. இஸ்ரேலோட லேசர் பீம், அதே போல் பிற மேம்பாட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகளோட உதவியோட ஈரான் நடத்திய தொடர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தடுத்து நிறுத்தியிருப்பதா ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவிச்சிருக்கு. அமீரகத்தினுடைய ஃபுஜைரா அப்படிங்கிற எண்ணெய் முனையத்தின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் பெரிய தீ விபத்து அங்கே ஏற்பட்டிருக்கு. இந்த தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்திய தரப்பில் இதற்கு கடும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஈரான் அரசு மற்றும் அந்த நாட்டினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஃபுஜைரா விமான தாக்குதலின் தங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்க ராணுவத்தினுடைய அட்வென்ச்சரிசம் தான் தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னு ஈரான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது. ஹார்மோஸ் நீரிணையில் வணிக கப்பல்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கிய ஈரானுடைய 7 சிறிய அதிவேக படகுகளை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியதா தகவல்கள் வந்துட்டு இருக்குது. இந்த தாக்குதல்களுக்கு AH-64 அப்பாச்சி, அதே போல MH-60 சீஹாக் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டதா சென்காம் அமைப்பு சொல்லுது. ஹார்மோஸ் நீரிணையில் அமெரிக்க கப்பல்களை ஈரான் குறிவச்சு தாக்குச்சு அப்படின்னா ஈரான் ப்ளோன் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கை கொடுத்திருக்கார். அமெரிக்காவிடம் முன்பை விட மேம்பட்ட ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் இருப்பதாகவும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் முழுமையாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவிக்கிறார். ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக வணிக கப்பல்களை குறிவைக்கிறதுக்கு ஈரான் முயன்றதாகவும் அவை அனைத்தும் வெற்றிகரமாக தடுத்து வீழ்த்தப்பட்டதாகவும் அமெரிக்கா ஒரு கிளைம் சொல்றாங்க. அதே சமயத்தில் தங்களுடைய படகுகள் அழிக்கப்பட்டதாக கூறப்படும் செய்திகளை ஈரான் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, இந்த திட்டத்தை ப்ராஜெக்ட் டெட்லாக் அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி ஒரு குறிப்பிட்டார். இதுக்கிடையில் பாரசீக வளைகுடா பகுதியில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்க விமானப்படையினுடைய போயிங் KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர் விமானம் காணாமல் போயிருக்கிறது. மாயமாகறதுக்கு முன்னாடி இந்த விமானம் அவசர கால குறியீடான 7700 சிக்னலை அனுப்பியிருக்கு. விமானத்தில் இயந்திர கோளாறு, மருத்துவ அவசர நிலை, தீவிர வானிலை பாதிப்பு அல்லது தாக்குதல் போன்ற எதிர்பாராத ஆபத்துகள் ஏற்படும் போது தான் இந்த 7700 சிக்னல்ங்கிறது பயன்படுத்தப்படும். விமானத்தினுடைய டிரான்ஸ்பாண்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எண்ணுக்கு மாற்றப்படும் போது தரை கட்டுப்பாட்டு மையங்களில் ரெடாரில் அந்த விமானம் சிவப்பு நிற எச்சரிக்கையாக தோற்றமளிக்கும். இந்த சிக்னல் கிடைச்ச உடனே அருகில் இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களும் பாதுகாப்பு மற்றும் மீட்பு படைகளும் உடனடியாக உஷார்படுத்தப்படும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய
அல் தஃப்ரா ஏர்பேஸ்னு ஒரு ஏர்பஸ். இந்த விமான தளத்திலிருந்து புறப்பட்ட இந்த விமானத்தினுடைய சிக்னல்கள் கத்தார் நாட்டோட வான்வெளியில் திடீர்னு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மார்ச் மாதத்தில் ஈராக் வான்வெளியில் நடந்த ஒரு விபத்தில் இதே போன்றது ஒரு KC-135 விமானம் விபத்துக்குள்ளானது. கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதீத் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கிருந்து ஹெலிகாப்டர்கள் மூலமாக தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் இப்போ தொடங்கி இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம், அதே போல் ஈரானுடைய ப்ராஜெக்ட் டெட்லாக், இந்த 2 எதிர்நிலை அணுகுமுறைகளும் இந்த பகுதியில் பதற்றத்தை தடுப்பதற்கு பதிலாக மேலும் தீவிரப்படுத்தி இருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும்.